என்ன பிகரு என்ன பீஸ் இதென்ன ஐஸ் இதெல்லவோ ஐஸ் ஆரம்பமே அட்டகாசமா டாப் கியரை போட்டு மேல தூக்கு தூக்கு தூக்குமா லெஃப்ட் லெஃப்ட் கரெக்ட்டா மார்க்ல இருக்கனா பக்கா மார்க் ஓகே பெஸ்ட் லைக் சேஃப்டி இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 12 வண்டி லைன் வண்டி இருக்கு. இப்ப 7 வண்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே சிஎன்சியா மாத்திக்கிட்டே இருக்காங்க. BS6 சிஎன்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா வண்டியில வீடியோ பண்ணிருப்போம். மறுபடியும் டு சாயல் வண்டியில வீடியோ பண்ணிருப்போம். இங்க இருந்து நம்ம அருப்புக்கோட்டை வரைக்கும் வீடியோ பண்ணிருப்போம். அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 450 கிட்ட சம்திங் எடுப்பாங்க நினைக்கிறேன். அந்த வீடியோ பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெருநாள் வண்டி வீடியோ போடுவீரா, சிஎன்சி வண்டி வந்திருக்கு சிவராமில் BS6 வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக கேரியர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வீடியோ பண்ணிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோ பண்ண வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மழை பெஞ்சா சுத்தியும் தாண்டா பெய்யும். ஓ இப்ப அப்படி பையா இருக்கா? நீங்க எந்த வண்டி டூட்டி மாத்துறீங்க? எல்லா வண்டியும் எல்லாரும் இந்த வண்டி ரெகுலரா ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி பேஜ் வண்டி அது போக மற்ற 12 வண்டியில எந்த வண்டியாலும் மாத்திக்கிறீங்க. சரிங்க. இந்த வண்டி வந்து மொத்தம் எத்தனை சிங்கிள் வண்டி? இது 2 பெருநாளி 3 மதுரை 5 ஆளுங்க அருப்புக்கோட்டை. இப்ப பெருநாளி போயிட்டு அப்படியே ஒரு ஆள் ஆகுமா? இப்போ பெருநாளி போயிட்டு மதுரை வந்து 8:50 எடுத்து மறுபடியும் ஏர்போர்ட் ஆள்ட்டு. சரி சரி. உங்கள் டியூட்டில எப்படிண்ணே? ஒரு நாளா 2 நாளே? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் வீரா. இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண பஸ் பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் 100 வருஷத்துக்கு மேல மக்கள் மத்திய சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க சிவராம் பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்தாச்சு. லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வீடியோ பண்ணோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வீடியோ பண்ணி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாசம் இருக்கும். இதே ரூட்ல இதே சிங்கிள்ல தான் வீடியோ பண்ணோம். மறுபடியும் அருப்புக்கோட்டை பெருநாள் வண்டியில. அதே பெருநாள் வண்டிக்கு இன்னைக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா பஸ் வந்து இதுக்கு முன்னாடி PS4 ஓடிச்சு டீசல் வேரியன்ட். இப்ப சிஎன்சி வண்டி வந்திருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. அவங்க சிவராம பத்தி சொல்லணும்னா பஸ் வந்து அப்டேட் பண்றதுல அவங்க மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. BS4 2020 மாடல் வண்டி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்களோட கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 12 வண்டி லைன் வண்டி இருக்கு. இப்போ 7 வண்டி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே சிஎன்சியா மாத்திக்கிட்டே இருக்காங்க. BS6 சிஎன்சி போட்டுக்கிட்டே இருக்காங்க. லாஸ்டா பாத்தீங்கன்னா இவங்க வண்டியில ஒரு வீடியோ பண்ணிருப்போம். மறுபடியும் சாயல் வண்டியில வீடியோ பண்ணிருப்போம். இங்க இருந்து நம்ம அருப்புக்கோட்டை வரைக்கும் வீடியோ பண்ணிருப்போம். அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 450 கிட்ட சம்திங் இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த வீடியோ பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெருநாள் வண்டி வீடியோ போடுவீரா, சிஎன்சி வண்டி வந்திருக்கு சிவராமில் BS6 வண்டியோட ஃப்ரண்ட் லுக்லாம் ஒரு டிஃப்ரெண்டாக கேரியர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. வீடியோ பண்ணிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன்னு இன்னைக்கு வீடியோ பண்ண வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் இதோட 3வது வீடியோ ஆகுது. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை மாட்டுத்தாவணையிலிருந்து காலையில் 7:52 KNR கீழே மதுரையிலிருந்து நம்ம சிவாஜி வரைக்கும் வீடியோ பண்ணிட்டு போனோம். அப்படியே அந்த பஸ்ல ராஜபாளையம் போயிட்டு திரும்ப அங்க இருந்து AKRல வீடியோ பண்ணிட்டு வந்தோம். ஆக்சுவலா நான் வீடியோ பண்ண வந்த வண்டி வந்து ஒரு வண்டி ரொம்ப எதிர்பார்ப்போட வந்தேன். அந்த வண்டி நீ வீடியோ பண்ண முடியல. நாளைக்கு தான் வீடியோ பண்ற மாதிரி இருக்கு. அதனால சரி எந்த பஸ்ல வீடியோ பண்ணலாம்னு பாக்குறப்ப பெருநாள் வண்டி இருக்கு. 23-25 டைம் வண்டி இருக்கலான்னு பார்த்தேன். நின்றுச்சு வண்டி. போன உடனே கேட்டேன் சிவராம் ஆல்ரெடி வீடியோ பண்றதுனால வீடியோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க. வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த சிவராம் கம்பெனி பாத்தீங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டையை பேஸ் பண்ண கம்பெனி சொன்னேன். 100 இயர்ஸ் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கும் நம்ம கம்பெனி. 3 செட்டு சேர்ந்துருக்கும். சிவராமு, சந்திரா, MMP 3மே சேர்ந்துருக்கும். 3மே பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வண்டியில் நீங்கள் வீடியோ பண்ண போகிறோம். இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்தீங்கன்னா மறுட்டு பெருநாள் அப்டேட் பண்ணுறாங்க. அதையா பார்த்தீங்கன்னா
கரியாபட்டி, கல்குறிச்சி, அருப்புக்கோட்டை, ரெட்டியப்பட்டி, மரளச்சி, பெருநாளி. இப்போ வந்து அப்படியே அருப்புக்கோட்டை போய் பெருநாளி போகும். திரும்ப மதுரை வந்துட்டு மதுரையிலிருந்து போய் அருப்புக்கோட்டை ஆல்ட்டுன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் சொல்ற பஸ். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 தான் அதில் எனக்கு அசோக் லேண்டுங்க. BS6 இந்த CNC வண்டி, டீசல் வேரியன்ட் கிடையாது. 54 சீட்டு போட்டிருக்காங்க. சீட்டில் ரொம்ப கம்மியாக தான் போடுவாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு நிறைய எக்ஸ்பிரஸ்லாம் வச்சு சூப்பராக போட்டிருக்காங்க. கோச் பார்த்தீங்கன்னா மாருதி கோச்சில் பாடி பில் பண்ணியிருக்காங்க. வண்டி சூப்பராகவே இருக்கு. பஸ்ஸோட இன்டீரியர் வீடியோ பார்த்துட்டு கேபி இந்த கண்டிப்பாக பண்ணுங்க. அவங்க பார்த்து வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டத்தோட கடைசி ரவுண்ட் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சிவராம் பஸ்ஸில் நம்மளுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:23 ஆகுது. இப்படிலாம் மிஸ்யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஆப்போசிட்டில் வர சாய்குடி CNC பஸ் சிவராம் பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏரியாக்கு தான் புதுசு, ஃபீல்டுக்கு இல்ல. உங்க கம்பெனி பேரை நான் ரொம்ப மேல எடுத்துட்டு போவேன். அதுக்கு உங்க அன்பு, உங்க அரவணைப்பு, உங்க ஆசீர்வாதம் 3 போதும். The biggest criminal, he is the biggest businessman, this is the biggest national issue. ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிவராம் பஸ் பார்த்தீங்கன்னா பெருநாளி வண்டி, CNC வண்டி, பிராண்ட் நியூ BS6 இன் CNC பஸ்ஸு சூப்பராகவே இருக்குது. ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வண்டியூர் டோல்கேட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். வண்டி பார்க்க ரொம்ப அழகாக பெயிண்டிங்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் கேட்குறீங்க கேபின்டியில் பேசாமல் இருங்க ப்ரோ, பேசுகிறதுனால வண்டியோட நாய்ஸு ஆரன் சவுண்டில் என்னால் கேட்க முடியல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டீங்க. எனக்கே கேட்குறதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறப்ப ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேபின்டியில் பேசுகிற ஒரு மாதிரியாக தான் இருக்குது.
பேசினா தான் வீடியோ கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன காரணம்னா பாட்டு வந்து அவ்வளோ சவுண்டாக வைக்கிறாங்க டிரைவர் அண்ணன். அப்படி வைக்கிறப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா காப்பி ரைட்ஸ் வருது. 3 காப்பி ரைட்ஸ்க்கு மேலே வந்து சேனல்லவே வந்து நமக்கு லாக் பண்ணிடுவாங்க. அதனால் காப்பி ரைட்ஸ் வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் பேசுகிறேன். சாங் போடலைன்னா நான் மேக்ஸிமம் பேசவே மாட்டேன். சாங் போட்டிருக்காங்க, அதனால தான் பேசிக்கிட்டே வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட் போகிற கேபிஎஸ் போஸ் எங்கள் தங்கம் அந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 80s கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் உள்ள சாங்காக போட்டார். பஸ்ஸில் வர பேசஞ்சரே என்னென்ன இப்படி பாட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஓல்டு பாட்டப்பெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டே வந்தாங்க. டிரைவர் என்ன எம்ஜிஆர் சிவாஜி கணேசனுடைய பெரிய ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ஸில் சூப்பராக ஜேர்னி பண்ணி போய்கிட்டு இருக்கோம். டிரைவர் என்ன 80 ஸ்பீடை கான்ஸ்டண்ட்டாக ஒன்றுவோட ஒரே லெவலாக 80 மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்பீடு. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் சிவராம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க. நிறையா பேர் இந்த பஸ்ஸில் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. பஸ்ஸு லான்ச் பண்ணி 8வது நாளே நம்ம வீடியோ பண்ணியாச்சு. பஸ்ஸு எப்படி இருக்குது, நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிவராம் பஸ் பார்த்திங்கன்னா இப்போ பூராமே பிராண்ட் நியூ BS6 பூராமே CNC வண்டியாக ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க கம்பெனிக்குள்ளே ஒரு 7 BS6 CNC பஸ்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட்டில் போன ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்டார் பஸ்ஸு போச்சு. அந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா நம்ம மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் விமான நிலையம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஏரோப்ளேன் வந்து திரும்பிக்கிட்டு இருக்குது. ஆனால் நிறையா பேர் வந்து மக்கள்லாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுமே பைக்கில் போனால் நின்று வேடிக்கை பார்ப்போம். இப்போ பஸ்ஸில் போகிறதுனால வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் விமானத்தை வந்து நின்று பார்க்குறது ஒரு அழகு தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் திருமங்கலம். நம்ம லெஃப்ட்டில் போனோம்னா காரியப்பட்டி, கல்குறிச்சி, அருப்புக்கோட்டை அப்படி பெருநாளி போகும். நம்ம லெஃப்ட்டில் போகுது. ரைட்டில் போகிறது வண்டி சிவாஜி வண்டி, கோயில்பட்டி வண்டியில் ரைட் சைடு போகும். நம்ம லெஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஏதோ அன்னைக்கு ஏதோ அரசியல்வாதிக பொலிட்டீஷியன் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரோடவே ரொம்ப பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரோட்டில் ஃபுல்லாகவே டிராஃபிக் போலீஸு, லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லாம் நிறையா பேர் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ அரசியல்வாதியே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். யார் வந்தாங்கன்னு தெரியல. வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. இன்றைக்கி தான் அப்லோடு பண்ண வாய்ப்பு கிடச்சி. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் என்கிட்ட சொன்னோம்னா சாங்கே போடாமல் வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்காண்டி சாங் போடாமல் இருந்தோம்னா நமக்கு காப்பி ரைட்ஸ் வராமல் இருக்கும். பட் பஸ்ஸில் வர்றவங்க எல்லாருமே சாங் கேட்காம வருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம இப்போ எந்த டிரைவர் என்ன கண்டென்ட்டையும் சாங் போடாதீங்கன்னு சொல்கிறது கிடையாது. போட்டுக்கோங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு காப்பி ரைட்ஸ் வராமல் நம்மளுடைய பார்த்துக்குருவோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இப்போ நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எளியப்பட்டி டோல் பிளாஸா வந்தாச்சு. டோல்கேட் நம்ம வளையகுளத்தை தாண்டோட தான் டோல்கேட் இருக்குது. கல்குறிச்சி காரியாபட்டிக்கு இடையிலேயே. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்போசிட்டில் வர MMP இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். MMPலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பஸ்ஸஸில் நம்ம வீடியோ பண்ணியாச்சு. அடுத்தடுத்து இந்த ரூட்டில் வந்து வீடியோ பண்ண சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க. சீக்கிரமாக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் மழை வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட்டை பார்த்தா. ரோடு பக்கம் சூப்பராக இருக்குது. ரோடு இப்போ தான் போட்டாங்க, புதுசாக ரோடெலாம் போட்டனால ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ அருமையாக இருக்குது. மழை வர்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கரும் மேகமாக இருக்குது முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி டிரைவர் அண்ட் கண்டக்டர்ஸ் சஸ்பென்ஸ் அதிகமாக பார்க்குறீங்க. நிறையா பேர் நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், சாலை விதிகளை கடைபிடிப்போம் எல்லாரும். நீங்களும் சரி நானும் சரி, விபத்துகளை தவிர்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட்டு போகிற மீனாம்பிகை இந்த பஸ்ஸில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். மீனாம்பிகை அருப்புக்கோட்டை டு மதுரை சரி, மதுரை டு இருக்கங்குடி வண்டி 2 வண்டியிலுமே இந்த ரூட்டில் ஓடுற 2 பஸ்ஸு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த 2 பஸ்ஸுலையும் நம்ம வீடியோ பண்ணியிருக்கு. பார்க்காதவங்க நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு பைக் போகுது. இந்த ஆப்போசிட்டில் போகிறாங்க, தப்பான ரோட்டில் போகிறாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. தயவுசெய்து ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு போகிறவங்க இந்த லெஃப்ட் சைடு வர்றதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு 10 ரூபா 20 ரூபா பெட்ரோல் மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு நம்மளுடைய உயிரே போயிடும். நிறைய விபத்து நம்ம ரோட்டில் ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்துக்கிட்டே இருக்கோம். தயவுசெய்து வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்டில் வந்து வராதிங்க, ஆப்போசிட்டில் சுற்றி கூட போகுங்க. தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் பைபாஸு, லெஃப்ட்டில் போனோம்னா காரியாபட்டி பஸ் ஸ்டாண்டு. காரியாபட்டிக்குள்ளே நம்ம பஸ் உள்ளே போகும், அதனால் லெஃப்ட்டில் போக போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போனால் காரியாபட்டிக்குள்ளே போகாமல் பைபாஸில் போகும். சில டிஎன்எஸ்டிசி கார்பரேஷன் பஸ்னால் பைபாஸில் போவாங்க, பைபாஸ் ரைடர்ஸ்லாம். ஆப்போசிட்டில் வர டிஎன்எஸ்டிசிலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போகுது காரியாபட்டிக்குள்ளே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காரியாபட்டி பேருந்து நிலையம். புதுசாக வந்து கட்டியிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க. நல்லா புதுசாக இது பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஓல்டாக இருந்துச்சு, இப்போ நல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. காரியாபட்டி பஸ் ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறோம், செகண்ட் ஸ்டாப் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெயவிலாஸ் ஆப்போசிட்டில் போகிற வண்டியில் வீடியோ பண்ண சொல்லியிருந்தீங்க நிறையா பேர் எட்டயபுரம் பஸ்ஸில். இப்போ இவங்க கம்பெனியில் சில இஷ்யூனால் வீடியோ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தரமாட்டுறாங்க ஜெயவிலாஸில், இந்த குரூப்பில். ஆனால் ஆல்ரெடி வீடியோவும் பண்ணியிருக்கு இவங்க குரூப் வண்டியில். இப்போ பெர்மிஷன் தரமாட்டுறாங்க, அதனால தான் பண்ண முடியல. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பெர்மிஷன் கேட்டு மேனேஜர் என்னட்டாலும் சரி, ஓனர் சார்ட்டாலும் சரி, டிரைவர் என்னட்டாலும் சரி, எப்படியாவது வீடியோ பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற பஸ்ஸெலாம் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிரைவரும் சரி கண்டக்டரும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பேரை சொல்லி வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரி எடுத்துக்க தம்பி, ஆல்ரெடி உங்கள் வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிவராமில் BS4 வண்டி, கமுதி வண்டி, சாகுடி வண்டி, பெருநாள் வண்டிலாம் வீடியோ பண்ணியிருக்கோம். சொன்ன உடனே கண்டிப்பாக எடுத்துக்க தம்பி, எடுத்து போடு தம்பி அப்படின்ட்டாங்க. சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா காரியாபட்டியை தாண்டி கல்குறிச்சி காரியாபட்டி கடையில் ஒரே மழை. ஆனால் நார்மலான மழை தான் பெய்ஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கல்குறிச்சிக்குள்ளே போகுது. மோஸ்ட்லி ப்ரைவேட் வண்டியில் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து கல்குறிச்சிக்குள்ளே போகாது. டைமிங் இல்லாத வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா காரியாபட்டி மட்டும் தான் போவாங்க. நம்ம சிவராம் வண்டி வந்து எல்லா சிவரையும் உள்ளே போய் தான் வருவாங்க. ஆனால் கல்குறிச்சி காரியாபட்டி உள்ளே போய் தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கல்குறிச்சி ஊருக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா கல்குறிச்சியோட ஊர். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆப்போசிட் வர ஜெயவிலாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க, கமுதி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மறுட்டு அருப்போட்டை மறுட்டு கமுதி சண்டிங் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிப்பாட்டாமல் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. பழையபடி நேஷனல் ஹைவேல ஏறியாச்சு, மழை விட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கல்குறிச்சி டு காரியாபட்டி இந்த இடையில தான் மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் மழை விட்டுருச்சு.
ரைட் சைடு கட் பண்ண போகிறோம். அருப்புக்கோட்டை சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு, அருப்புக்கோட்டை டவுனில் போகிறதுக்கு. ஸ்ட்ரைட்டாக போனோம் பார்த்திங்கன்னா பைபாஸில் போகிற மாதிரி இருக்கும். காந்தி நகர் கீழே ஒரு ஸ்டாப் இருக்கும். அந்த ஸ்டாப்புக்கு கீழே கூடி சில கார்பரேஷன் பஸ்ஸெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம ரைட் கட் பண்ணியாச்சு. மெயின் ரோட்டில் இருந்து இறங்கும் உடனே பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். இந்த அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு தான் பார்த்தீங்கன்னா டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு போடுறதுனால இதுதான் இப்போ டெம்பரரியாக போட்டுருக்காங்க. நம்ம சிவராம் மதுரை டு பெருநாளி ஆப்ரேட் பண்ற பஸ்ஸோடைய கண்டக்டர் நடத்துறாரு. வணக்கம்ண்ணே. அண்ணே உங்க பேருண்ணே? சுபாஷ். சுபாஷ். எந்த ஊருண்ணே? மேலக்கடாரம். மேலக்கடாரம் எங்கண்ணே இருக்கு? ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். சரி, நம்ம சிவராம் இதுல எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்க? 19 வருஷம். 19 வருஷம் கண்டக்டர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர்ண்ணே. இப்போ நம்ம கம்பெனியில் எத்தனை வண்டி இருக்கு? மொத்தம் 12 பஸ் இருக்கு. 12 வண்டி லைன் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்பேர்ண்ணே? ஸ்பேர் 5 வண்டி. 5 வண்டி இருக்கு. சரி, இப்போ நீங்க எந்தெந்த வண்டியில டியூட்டி மாத்துறீங்க? எல்லா வண்டியும் எல்லாரும் இந்த வண்டி ரெகுலரா ஓடிட்டு இருக்கு. இந்த வண்டி பேஜ் வண்டி அது போக மற்ற 12 வண்டியில எந்த வண்டியாலும் மாத்திக்கிறீங்க. சரிங்கண்ணா. இந்த வண்டி வந்து மொத்தம் எத்தனை சிங்கிள் வண்டி? இது 2 பெருநாளி, 3 மதுரை, 5 ஆல்டுங்க. அருப்புக்கோட்டை. இப்போ பெருநாளி போயிட்டு அப்படியே ஒரு ஆள் ஆகுமா? இப்போ பெருநாளி போயிட்டு மதுரை வந்து 8:50 எடுத்து மறுபடியும் ஏர்போர்ட் ஆல்ட்டு. சரி சரி. உங்களுக்கு டியூட்டில எப்படிண்ணே? ஒரு நாளா 2 நாளாண்ணே? ஒரு நாள் 2 நாளுக்குள்ள வரும். 2 நாள் ஓடிக்கிறீங்க. சரி, நம்ம சிவராம் கம்பெனி பத்தி சொல்லுங்க. ஏர்போர்ட்டை பேஸ் பண்ண கம்பெனி 100 வருஷமா சர்வீஸ்ல இருக்காங்க இந்த ஃபீல்டுல. எப்படிப்பட்ட கம்பெனி பத்தி சொல்லுங்க. கம்பெனி இருக்கு அருப்புக்கோட்டையிலே பெஸ்டான கம்பெனி. மெயின்டெனன்ஸ்னாலே அருப்புக்கோட்டையில மெயின்டெனன்ஸ்னாலே சிவராம் பண்றாங்களா? வேலை கேட்கிறேன். அது உண்மைதான். ஹெல்ப்புமே முதலாளி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, நம்ம முதலாளி மேனேஜ்மெண்ட் மெயின்டெனன்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வேலை தங்கமான நல்லா பாத்துக்கிறாரு. இப்போ வண்டி வந்து நம்ம கம்பெனில வந்து BS4 ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ CNC வண்டி போட்டுருக்காங்க. எப்படி இருக்கு வண்டி? நல்லா இருக்கு. இப்போ நம்ம கம்பெனில எத்தனை வண்டி CNC வண்டி இருக்கு? CNC வண்டி இப்போ 7 வண்டி ஓடும். லைன் வண்டி டீசல் வண்டி வந்து ஒரு 5 வண்டி. 7 வண்டி GNC ஓடுது, 3 வண்டி டீசல் ஓடுது. சரி 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 சரி. இப்போ அடுத்தடுத்து இப்போ ரீசனா வந்து புது வண்டி எதுவும் வந்துச்சானே? இப்போ இன்னைக்கு முதல்வர் மதுரை ஆப்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆப்ரேட் ஆயிருக்கு. சரிங்க. வேற வந்து நேற்று ராம்நாத் சாயலுடைய ஓடுது. சரி, அதுவும் CNC தான். சரிங்கண்ணா. சரி, டியூட்டி உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் நீங்க பார்த்து ஓடிக்கிறீங்க. ஆமா, கேட்கறவங்க அவங்க கொடுத்து விடுறாங்க எத்தனை வேணாலும். சரிங்கண்ணா. சரி, இப்போ வந்து வண்டி மாதிரி எடுத்து நேரம் பெருநாளி போக போகுது. சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றி. ஃபைனலி வந்து நம்ம இறங்கியாச்சு. நம்ம அருப்புக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல மணி பார்த்தீங்கன்னா கரெக்டா 4:45. கரெக்டா பார்த்தீங்கன்னா 3:25 எடுத்தாங்க. 4:45 கரெக்டா 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல நம்ம சிவராம் பஸ் பெருநாளி வண்டி CNC வண்டி வந்து சூப்பரா இறங்கியாச்சு. வண்டி சூப்பராகவே இருக்கு. 45வது 47க்கு ஏது பெருநாளி டயர் எடுக்க போறாங்க. அதோட முடிச்சுடுவோம். நம்ம சேனல் யாராவது போஸ்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பார்க்கலாம்.